இந்த பொண்ணு தனியா ரோட்ல நடந்து வந்துட்டு இருக்கும்போது பின்னாடி யாரோ ஃபாலோ பண்ற மாதிரி தோணுது. பயந்து போன பொண்ணு வேகமா வீட்டுக்குள்ள வந்து படக்குன்னு கதவை சாத்திக்கிறா. கொஞ்ச நேரத்திலே யாரோ பெல் அடிக்கிற மாதிரி சத்தம் கேட்க வெளியே வந்து கதவை திறந்து பாக்குறா. பார்த்தா அங்க வெளியே யாருமே இல்ல. ஏதோ தப்பா இருக்குன்னு புரிஞ்சுக்கிட்ட பொண்ணு வேகமா தன்னோட ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி ப்ளீஸ் டி இங்க வா, மறுபடியும் அவன் என்ன ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டான்னு நினைக்கிறேன், எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, உடனே வீட்டுக்கு வான்னு சொன்னா. அவ ஃப்ரெண்டும் நான் வெளியூர்ல இருக்கேன், ஒன்னும் பயப்படாத, உனக்கு துணைக்கு என்னோட ஃப்ரெண்டு டேனியல் அனுப்பிச்சு வைக்கிறேன், அவன் உடனே வீட்டுக்கு வருவான்னு சொல்றா. எப்படியோ யாரோ துணைக்கு வந்தா போதுண்டா சாமின்னு நிம்மதி பெருமூச்சோட இந்த பொண்ணு ரிலாக்ஸா உட்காந்துட்டு இருக்கும்போது கொஞ்ச நேரத்துல மறுபடியும் யாரோ காலிங் பெல் அடிக்கிறாங்க. யாரா இருக்குன்னு இந்த பொண்ணு சந்தேகத்தோட போய் திறந்து பார்த்தா அங்க ஒரு பையன் நின்னுட்டு இருக்கான். ஒருவேளை இவன் தான் டேனியல் போனோன்னு யோசிச்ச பொண்ணு வா வா டேனியல் உள்ள வாங்க, பரவாயில்ல முன்ன பின்ன தெரியாத எனக்காக ஹெல்ப் பண்ணணும்னு வந்திருக்கீங்க, வெயிட் பண்ணுங்க உங்களுக்காக போய் நான் காஃபி போட்டு கொண்டு வரேன்னு இந்த பொண்ணு கிச்சனுக்குள்ள போறா. காஃபி போட்டுட்டு இருக்கும்போது இவ ஃப்ரெண்டு கிட்ட இருந்து மெசேஜ் எடுத்து டேனியல் ஊர்ல இல்லையா, அவன் வந்தோன்னு அனுப்பிச்சுக்கிறேன்னு மெசேஜை பார்த்த பொண்ணுக்கு ஒரே ஷாக்கு. அப்ப அது டேனியல் இல்லைன்னா வந்தது யாருன்னு இந்த பொண்ணு யோசிச்சிட்டே இருக்கும் போது பின்னாடி இருந்து வந்தவன் ஒரே போட இந்த பொண்ணு போட்டு தள்ளிட்டான்.